வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 21ஆம் தேதி 4வது மாதம் 2019ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையான ஓய்வு நாளில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மதியம் 1:23 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ சந்திராஷ்டம் ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை என்றாலும் நீங்களாக குழப்பிக் கொண்டால் அது சந்திராஷ்டமத்திற்கு பொறுப்பேற்காது. அனாவசியமாக குடும்பத்தில் மட்டும் தேவையில்லாத கோபதாபத்தை காட்டக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். அந்த விஷயத்தில் தேவையில்லாமல் அது நடந்தால் உங்களுக்கு தான் பிரச்சனையை தவிர மற்ற யாருக்கும் பிரச்சனை இல்லை. அதை தவிர்த்து கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். பயணங்கள் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் நிமித்தமாக பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவன் உடல்நிலை அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மையும் சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் சிலரால் ஏற்படுத்தப்படக்கூடிய அமைப்புகள் காணப்படுகிறது. உறவினாலும் தேவையில்லாத நண்பர்களாலும் அந்த விஷயத்தில் விட்டு கொடுக்காமல் நீங்கள் இருப்பது சகல விதத்தில் ஏற்ற மனசஞ்சலம் தேவையற்ற ஒன்று. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்துக்காரி ஜெயம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் மிகப்பெரிய கௌரவம். ஏற்கனவே நோய் உபத்திரம் உள்ள மிதுன ராசிக்காரர்கள் மட்டும் சிறிது மருந்து மாத்திரைகளை தவறவிடாமல் எடுத்துக்கொண்டால் போதும். ஓய்வு நாளாக இருந்தால் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. உங்களுடைய உழைப்பு மற்றவர்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அமைப்பு என்பதனால் சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் சலிப்புத்தன்மையுடன் அந்த உழைப்பை தவிர்த்து கொண்டு சந்தோஷத்துடன் செய்வது மிகப்பெரிய கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் மட்டும் சிறிது நிதானத்துடன் இருக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டுக்கொள்வது நன்மையும் அனுகூலம் தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக அபிவிருத்திகள் ஏற்படும். தொலைதூர பயணங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தை லாபத்தையும் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தாருடன் சிலர் தொலைதூர யாத்திரைகளுக்கு தயாராகி கொள்வது மனதிற்கு இனம் புரியாத நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் ஒன்றுமேலாத விஷயத்துக்கு மல்லு கட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்து கொண்டால் போதும். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளுக்கு விட்டு கொடுத்தல் நீங்களாக இருந்தால் ஒரு குறைபாடும் வேண்டாம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அனாவசிய பயணங்கள் தவிர்த்துக் கொள்வதும், குறிப்பாக கேளிக்கை போன்ற பொருள்கள் பயணங்களிலிருந்து தள்ளி நிற்பது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்துக்காரி ஜெயம், உத்தியோகம், தொழில் நிமித்தமாக இருந்த பாதிப்புகள் ஒன்று தீர்க்கமான முடிவு. ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய நாளுக்கு கிரக சஞ்சாரங்கள் காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகம், தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயங்கள், அனுகூலங்கள் காணப்படுகிறது. டக்கு என்ற சுப செய்திகள் சுப விஷயத்திற்கு உண்டான அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய உன்னதமான சூழ்நிலை கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். உத்தியோகம், தொழில் நிமித்தமான பயணங்கள் இருந்தால் அதை எடுத்துக்கொள்வது நன்மை. ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை உழைக்கக்கூடிய நாளாக மாற்றிக்கொள்வது ஏற்றம். சோம்பல் அதிகரிக்க இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை தரும். கிரக சஞ்சாரங்களின் சூரியன் 7ஆம் இடத்தில் சமசப்தமத்தில் இருப்பதனால் குடும்பத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் வெளிவட்டாரத்தில் முக்கியத்துவம் கொடுப்பது பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியார் கூறுவதை தயவு செய்து கேட்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் குடும்பத்திலும் நிம்மதியில்லை, வெளிவட்டாரத்திலும் நிம்மதியில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்துக்காரி ஜெயம், தொழில் நிமித்தமாக தீர்க்கமான முடிவுகள், எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. ஓய்வு நாளாக இருந்தால் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய நாள். சுப செய்திகள், சுப விஷயங்கள், அசையாம பொருள் சேர்க்கைகள் ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக உங்கள் பயணங்கள் பலரால் பாராட்டப்படும். உள்ளூர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள், கடல் கடந்த பயணத்தில் வெற்றியும் அனுகூலம் தரும். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் துட்டு வருவோம். பெரிய அளவு சங்கடத்திலிருந்து பாதிப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்படும். அசையாம பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
கண்டிப்பாக வீண் விரயத்தில் மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். டாம்பிகத்துக்காக உடைமைகள் விஷயத்தில் தேவையில்லாத விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கை. குறிப்பாக ஃபங்க்ஷன் போன்ற விஷயத்தில் உங்களுடைய செல்வாக்கை காட்ட வேண்டும் என்று நினைப்பதிலிருந்து தவிர்த்து கொள்வது நன்மை தரும். தான் உண்டு தன் வேலை ஒன்று என்று ஆமை எப்படி சுருங்கிக் கொள்ளுமோ அது மாதிரி சுருங்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டம் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் மிக மிக கவனத்துடன் இருக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடவே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் லாபத்தையும் சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. மதியத்திலிருந்து எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகம், தொழில் நிமித்தமாக பயணங்கள், லாபத்தையும் சந்தோஷம், டக்கு டக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய காலகட்டம். அசையாம பொருள் சேர்க்கை, ஆனந்தம். உங்களால் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுபகாரியத்திற்கு உண்டான அமைப்புகள், அனுகூலங்கள் டக்கு டக்கென்று முடிவதும், அசையாம பொருள் சேர்க்கை ஏற்படுவதும், குடும்பத்தில் புதிய வரவுகள் வருவதும், உறவினர்கள் வீட்டுக்கு செல்வதும், பெரிய அளவு பாக்கியத்தையும் அனுகூலத்தையும், தைரியம், தன்னம்பிக்கையும், தெய்வ மார்க்கத்துக்கு உண்டான பயணங்கள் யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகம், தொழில் அமைப்பு மாற்றத்தை எதிர்நோக்கி இருந்தார்கள். அதற்குண்டான பேச்சுவார்த்தை இன்றிலிருந்து ஆரம்பிப்பது. சகல விதத்தில் யோக பலங்கள். அரசு துறையில் இருந்தவர்கள் புது பொறுப்புகள் வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள். பெரிய அளவு பொறுப்புகள், விடப்பட்ட பொறுப்புகளிலிருந்து மீண்டும் உன்னதமான லைம் லைட்டுக்கு வருவது. மக்களுடன் தனிப்பட்ட முறையில் அளவலையாக உங்களுடைய உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த இடைவெளிகளுக்கு வந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். யாரையும் பழி வாங்கலாம் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு பாதிப்புகள் இந்த வருடம் முழுவதும் ஏற்படுத்திவிடும் என்பதனால் அந்த வன்மம் கொள்வதை மட்டும் தவிர்ப்பது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் கையெழுத்திடுவதற்கு முன்பாக யோசித்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை, அனுகூலங்கள் காணப்படும். மதிய மணி 1:22 வரை சந்திராசிரமத்துக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு தான் உண்டு தன் வேலை உண்டு தன் குடும்பம் என்று சுருங்கிக் கொள்வது நன்மையும் சந்தோஷம் ஏற்படும். உத்தியோகம், தொழில் நிமித்தமாக எந்தவித விஷயத்திலும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது புத்திசாலித்தனமான அமைப்பு. ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு உங்கள் சார்ந்தவர்களுக்கும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை மீன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டாலே போதும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.